இது ஒரு சிம்பிளான பிசினஸ் ஐடியா. நீங்க ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தாரோ, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரோ, இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இந்த பிசினஸ் வந்து நீங்களும் செய்யலாம். ஓகேங்களா? இந்த பிசினஸ் நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சின்ன பெட்டி கடை அப்படின்னாக்கா நான் சிங்கிளா ரன் பண்ண முடியும். இதுவே சூப்பர் மார்க்கெட் நான் ரன் பண்ணணும்னாக்கா எனக்கு சில பார்ட்னர்ஸ் தேவைப்படுவாங்க. சிங்கிளா ரன் பண்ண முடியாது. சில பார்ட்னர்ஸ் தேவைப்படுவாங்க. அது மாதிரி இந்த பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ். அதுக்காக தான் சில பார்ட்னர்ஸ் வேணும். அதுக்காக தான் இந்த பிசினஸ் வந்து ஷேர் பண்றோம். ஓகேங்களா? இந்த பிசினஸ் நீங்களும் கூட பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்க எடுத்து செய்யலாம். ஓகேங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா இத வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. இந்த பிசினஸ் வந்து பிளான் வந்து எவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்றேன். நீங்க வந்து வேணுமா வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாடல் பிசினஸ் பிளானு. நீங்க வந்து இதுல நான் காட்டுற வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவ்வளோ இருந்தா இவ்வளோ பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த பிசினஸ் வேணாக்கா இது என்னோட கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க பார்ட்னரா வந்தாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தரும்னு கேட்டீங்கன்னாக்கா 0. இங்க நீங்க எதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட தேவையில்ல. நானும் இந்த பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் போட கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி ஒரு 50,000 அதாவது மாசம் எப்படி ஒரு 50,000 எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இந்த பிசினஸ்க்கு நம்ம சிங்கிளா செய்யணும் அவசியம் இல்ல. நமக்கு 2 சப்போர்ட் கிடைக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குற கம்பெனி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிசினஸ்ல ஆல்ரெடி இருக்கிற சீனியர் டீம். ஓகேங்களா? சீனியர் டீம் வந்து இந்த பிசினஸ்ல இந்த மாதிரி வந்து 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷமா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 1965ல ஆரம்பிச்ச 1959ல ஆரம்பிச்ச கம்பெனி, 65 வருஷ கம்பெனி, 100 நாடுகள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கம்பெனி சைடுல இருந்து ஒரு 25% சீனியர் டீம்ல சைடுல இருந்து ஒரு 25% ஆகும்போது ஒரு 50% நம்ம இந்த பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம சிங்கிளா செய்யணும் அவசியம் இல்ல. ரிமைனிங் இருக்கிற 50% தான் நம்ம செய்யற வேலையா இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25% வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபோன் மூலியமா, அதாவது நம்ம மொபைல் ஃபோன் மூலியமா செய்யலாம். இன்னொரு 25% வேலை தான் நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஜாபோ இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு கிடைக்கிற டைமை வச்சு ஃப்ரீ டைம் வச்சு கண்டுபிடிச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யறது இந்த பிசினஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம செய்யற வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% தான். அதுக்கு 2 நம்ம வந்து மொபைல் மூலியமாவும் நம்ம வந்து நேரடியாக செய்யற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பிசினஸ் இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, FMCG ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் கூட்ஸ். அதாவது நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள். அத்தியாவசியமான பொருட்கள் என்ன இருக்கும்? நம்ம இன்றியமையாத டெய்லி யூஸ் பண்ற பொருள். சோப்பு, பேஸ்ட்டு, பவுடரு, ஆயிலு, ஷாம்பு, இந்த மாதிரியான பர்சனல் கேர் ஐட்டம்ஸ். வீட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, ஃப்ளோர் கிளீன் பண்றது, இந்த மாதிரி ஐட்டம். ஹார்பிக், லைசால் அந்த மாதிரி பொருட்கள். ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ், போன்விட்டா, ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஐட்டம். இந்த மாதிரி ஐட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ஒரு 200 வகையான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனா வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்காக நம்ம வந்து என்னன்னா மாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 1000 அல்லது ஒரு ரூ. 1500 இல்ல ஒரு 2000 மாசம் ஏதோ ஒரு லோக்கல் ஷாப்லயோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பொருட்களை இவங்க தயாரிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த கம்பெனில மாத்தி வாங்கி யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சப்போஸ் ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதா வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டில் வந்து துணி துவைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜ் வந்து ஒரு 250 இருந்து 300 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இதுக்காக ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதா வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? 10% எவ்வளோனாக்கா ஒரு ரூ. 100 நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கடையை மாற்றி வாங்கினதால நமக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ரைட். ப்ளஸ் இந்த பொருள் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 டேஸு 30% மணி பேக் கேரண்டி. அதாவது இதில் இருக்கிற ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அந்த பொருளை வந்து நமக்கு வந்து பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஃபண்ட் பண்ணி நமக்கு வந்து பைசா திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். ஓகேங்களா? கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அதாவது வெளியில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு வகையான கெமிக்கல் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அல்சர்லேருந்து கேன்சர் வரையும் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் 30% யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கால்வாசி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் கெமிக்கல் ஃப்ரீ. அதை நான் வந்து கெமிக்கல் ஃப்ரீயா இப்போ நான் வெளியில் யூஸ் பண்ணுற பொருளாக வந்து கெமிக்கல் இருக்கா இல்லையாங்கலாம் அடுத்த சின்ன சின்ன டெமோ வழியாக கம்பேரிசன் டெமோ வழியாக உங்களுக்கு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ப்ளஸ் ஹோம் டெலிவரி. ஹோம் டெலிவரி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெலிவரி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த பொருளை இங்கே மாற்றி வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 30 டேஸ் 30% மணி பேக் கேரண்டி, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது, ஹோம் டெலிவரி கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம வெறுமனே வந்து ஒருத்தர் பொருள் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து பிசின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் பொருளை மட்டும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் வேணும்னாக்கா நம்ம இதில் வந்து ஒரு 2-3 மாதம் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிசினஸ் வரலாம். ஓகேங்களா? பிசினஸ் வேணும்னாக்கா செகண்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பொருளெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் இந்த பிசினஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசினஸ் பண்ணாக்கா என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதே மாதிரி நமக்கு தெரிஞ்சு பொருள் யூஸ் பண்ணுறவங்க நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 ஃபேமிலி இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 10-20 ஃபேமிலி இதே மாதிரி ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சுற்றி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மொபைல் மூலியமாகவும் இந்த மாதிரி நேரடியாகவும் வெளியில் இருக்கிற இந்த பொருள் இந்த மாதிரி பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் என்ன குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பேரிசன் வீடியோஸ் நேரடியாக செஞ்சு அவங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா இதே மாதிரி லிஸ்ட் போட்டுருக்கிறவங்கள இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம செய்கிற வேலை. ஓகேங்களா? அப்படி செய்யும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா சப்போஸ் ஒரு 20 ஃபேமிலி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இது கூட குறைய இருக்கலாம். இது ஒரு மாடல் பிசினஸ் பண்ணி இவ்வளோ இருக்கணும் அவசியம் இல்லை. இவ்வளோ இருந்தால் இவ்வளோ வரும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்.
அப்போ 20 ஃபேமிலி இன்ட்டு 1000 கேட்டீங்கன்னாக்கா 20000. இப்போ 20000 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனிக்கு ஒரு டர்ன் ஓவர் பண்ணி காட்டுறோம். அப்போ டர்ன் ஓவர் பண்ணி காட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 20000 அதுக்கு ஒரு 10% எக்ஸ்ட்ரா முடியும்னாக்கா சிஎஸ்ஐ கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் 20000 எவ்வளோ 10% இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2000. ஓகேங்களா, 2000 நமக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு 2000 நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அடிஷனலாக ஒரு கரண்ட் பில்லுக்கோ வேறு எதுக்கோ செலவுக்கு ஆகும். ஓகேங்களா, இந்த பிசினஸ் நம்ம செய்ய போகிற வேலை நம்ம செய்ய போகிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான். இதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றியும் இதுதான் நம்மன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபேமிலி கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம இப்போ செஞ்ச வேலை. செய்யும் போது என்னன்னாக்கா நமக்கு ஒரு 10% 2000 கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஃபேமிலினா 1000, 20 ஃபேமிலினா 2000. நான் சொல்றது பர்சனலாக இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணி காட்டுறோம். அப்போ டர்ன் ஓவர் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்பு இதுதான். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த மாதிரி 2000 கிடைக்குது. ஓகேங்களா, 2000 கிடைக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சது டிஸ்கவுண்ட். ரெண்டாவது நம்மளே மாதிரி ஒரு 10 ஃபேமிலி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது ஒரு 2000 கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ். ஓகேங்களா, தேர்டு என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த பிசினஸோட அடிப்படை என்னன்னா நம்மளை சுற்றி எப்படி மாத்திரங்கிறது தான் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா காப்பி பண்ணுறோம், அதாவது சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் வேணும், அதாவது எனக்கும் இந்த மாதிரி ஜாப் டிஸ்டர்ப் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், எனக்கு ஒரு இன்கம் பண்ணணும்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த பொருளை யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை எனக்கும் இன்கம் வேணும், எனக்கு ஏதோ ஒரு அடிஷனலாக ஒரு 10,000 20,000 ஒரு 50,000 சம்பாதிக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்குறோம். பிஸ்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி ஒரு கஸ்டமர் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அவங்க சர்க்கிளில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை நம்ம செய்கிற வேலை. ஓகேங்களா, பாருங்க, இப்போ நம்மளை சுற்றி ஒரு கஸ்டமர் சர்க்கிள் பண்ண மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கஸ்டமர் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ என்ன நடந்திருக்கும் பாருங்கள். இப்போது நம்ம ப்ளஸ்ஸு நம்மளோட 7 ஃப்ரெண்ட்ஸ், 7 பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, இவங்களாம் யார் நம்ம பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, பார்ட்னர்ஸ் ஆனந்த், அருண், அனித், இன்னும் வினோத், இந்த மாதிரி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் பார்ட்னர். ஓகேங்களா, இப்போ ஒரு 7 பேர். ஓகேங்களா, 1 ப்ளஸ் நம்மளோட ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 7 பேர் இன்ட்டு நம்ம எப்படி ஒரு 20,000 வியாபாரம் பண்ணமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த 20,000 வியாபாரம் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 20 ஃபேமிலி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அதே மாதிரி தான். அப்போ அவங்களும் ஒரு 20,000 வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது முன்ன பின்ன இருக்கலாம், அவங்க 15,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், எவ்வளோ நாள் இருக்கலாம். நம்ம பர்சனலாக ஒரு 20,000 வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு கற்றுட்டு அவங்க அதே சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ 7 2 14 1,40,000. 1,40,000 இன்னொரு நம்ம இந்த கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ நமக்கு இன்கம் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 1,40,000 ஓகேங்களா இன்ட்டு 9% அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 13,000 இருக்கும். 13,000 நம்ம மட்டும் இந்த டர்ன் ஓவர் சிங்கிளாக பண்ண கிடையாது, நம்ம பார்ட்னர்ஸ் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது போக நமக்கு ஒரு 7,000 ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 3,000 நமக்கு பிஎஃப்ஐ அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் தருவாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்கம் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, பண்ணலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் தொடர்ந்து வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 7 பார்ட்னர்கிட்டையும் ஒரு பார்ட்னர்கிட்ட 20 கஸ்டமர்ஸ்னாக்கா அப்போ எவ்வளோது 140 கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, இன்ட்டு எங்கேயோ 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணவங்கள தான் நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும், இந்த டர்ன் ஓவர் நடந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த 140 கஸ்டமர்ஸ் நமக்கு மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். மாதம் நமக்கு அவங்க என்னன்னாக்கா எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த பிஸ்னஸோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எங்கேயோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தவங்க நம்ம கன்வெர்ட் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணது தான் நம்ம இந்த பிஸ்னஸ் செஞ்ச வேலை. ஓகேங்களா, இப்போ இது தேர்ட் ஸ்டெப்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 30 to 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ மாதம் வாடகை வாங்குவோம், இவ்வளோ வாங்குவோமா? ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபேமிலிஸ்லாம் எங்கேயும் கன்வெர்ட் பண்ணி மாதம் நம்ம ஒரு ரெண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரெகுலர் இன்கம் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா இப்போது நம்மளோட ஃப்ரெண்டு இப்போ இது ஒரு அருண் வச்சுக்கோங்க. அருணோட இந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த பொருளை யூஸ் பண்ணி அவருக்கும் அடிஷனலாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அவர் மூலியமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ அருண் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் அவரோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டோட்டலாக 5 பேர் இன்ட்டு அவங்களும் ஒரு 20,000 வியாபாரம் பண்ணுறது கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆகும், 1,00,000 டர்ன் ஓவர் நடக்கும். ஓகேங்களா, அப்போ அருணோட ஒரு டீமில் 1,00,000 நமக்கு அது மாதிரி 5-6 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்ட்னர்ஸ் இப்போ ஜாப் டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எனக்கும் ஒரு 50,000 வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எல்லாருமே எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணாக்கா இந்த பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்கும். இவ்வளோ தான் சிம்பிள். இங்கே நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. இந்த லிஸ்ட் போட்டு செலவு பண்ணுறோம்னா நம்ம மாத்திரம் நம்மளை சுற்றி இருக்கவங்க மாத்திரம் நம்ம பார்ட்னருக்கு அவங்க சுற்றி இருக்கவங்க மாற்றி விட்டோம், அவங்க பார்ட்னருக்கு மாற்றி விட்டோம். அவ்வளோதான். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு டீமில்
ரூபாய்னா நம்ம 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 6 டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 இன்ட்டு 1,00,000 கணக்கு போடுங்க. 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர். 6 இன்ட்டு 1,00,000 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர். 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பண்ணியிருக்கோம். அப்போ 6 லட்ச ரூபா டர்ன் ஓவருக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 6 லட்ச ரூபா டர்ன் ஓவருக்கு இன்ட்டு 15% அப்படின்னா எவ்வளோ கேட்டீங்கன்னா 90,000 ரூபாய் நம்ம செஞ்ச வேலைக்காக நம்ம கம்பெனி நம்ம டீமுக்காக பிரிக்கிறாங்க. இது நம்ம மட்டும் செய்யல, நம்மளோட டீம் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். அப்போ எவ்வளோன்னா 90,000 நம்ம டீமுக்கு எல்லாம் போனது போக நமக்கு ஒரு 40,000 கிடைக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தருவாங்க, அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 ரூபாய் நான் சொன்ன மாதிரி மேலே பிளானில் காட்டின மாதிரி நமக்கு ஒரு இன்கம் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்னாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஒரு ஃப்ரெண்ட் டீமில் 5 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ 6 இன்ட்டு 5 5னாக்கா 30 பார்ட்னர்ஸ் நம்ம டீமில் இருப்பாங்க. இன்ட்டு ஒரு பார்ட்னர்கிட்ட ஒரு 20 கஸ்டமர் இருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 600 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இன்ட்டு அவங்க எங்கேயோ 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணவங்களே இங்கே கன்வெர்ட் பண்ணதுனால தான் இந்த டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால இந்த 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டி வாடகை வர மாதிரி சொன்னேன். இப்போ வந்து ஒரு 5 வீடோ இல்லை 6 வீடோ கட்டினா எவ்வளோ வாடகை வருமோ அந்த வாடகை மாதம் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி ஒரு கடையோ இல்லை வீடு கட்டி எப்படி வாடகை வந்தால் வருமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மாதம் இன்கம் வரும். ஓகேங்களா, இந்த 50,000ங்கிறது அந்த மாதிரி வரும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பில்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா வளராது. ஆனால் இந்த நெட்வொர்க், இந்த பிசினஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வளரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 50,000 இன்கம் ரீச் பண்ணிட்டோம், கீழே இருக்கவருக்கும் அது நம்மளோட கீழே இல்லை ஒரு பார்ட்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு 50,000 இன்கம் பண்ணுங்கிறது அவருடைய தேவை. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவரு பிசினஸ் டெவலப் பண்ணுவார். ஆகும்போது இந்த பிசினஸ் அப்படி எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குமே தவிர நிற்காது. ஓகேங்களா, இப்போ 600 கஸ்டமர்ஸ்ல யாரோ ஒரு 10-20 கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட் வாங்காம இருந்தாலோ இல்லை 30 பார்ட்னர்ஸ்ல ஏதோ ஒரு 2-3 பார்ட்னர் வந்து பிசினஸ் பண்ணனாலும் இந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. இப்போ சப்போஸ் நான் வந்து நீங்க ஜாப்ல வந்து ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஜாப்ல வந்து ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஜாப்ல இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஜாப்ல ஒருத்தர் இன்கம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவரை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபேமிலி இருக்கு. ஓகேங்களா, அவரோட ஃபேமிலி இருக்கு. இப்போ இவரை நம்பியும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஓகேங்களா, அது ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ இவர் சப்போஸ் வந்து இவரால் வந்து ஒரு 3 மாதம் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல, சப்போஸ் ஏதோ ஒரு ஹெல்த் சேலஞ்சு இல்லை அவர் வேலை செய்கிற கம்பெனி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இவர் போகல அப்படின்னாக்கா என்ன கேட்டீங்கன்னா இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இன்கம் ஜீரோ ஆகுனாக்கா ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். தெளிவாக தெரிஞ்ச வேண்டியது. ஏன் இந்த பிசினஸ் நாங்கள் வந்து செய்கிறோம் கேட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இந்த பிசினஸ் பண்ணுற காரணம் கேட்டிங்கன்னா இந்த பிசினஸ்ல கிடைக்கிற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சோர்ஸ்ல இருந்து வருது. ஆனால் ஜாப்லயோ ஒரு பிசினஸ்ல நீங்க பண்ணிட்டு ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து ஷட்டர் சாத்தினீங்கன்னாக்கா இன்கம் வராது. பட் இங்க அப்படி இல்லை, நம்ம வந்து செய்யறனாலும் நம்ம ஒரு டெவலப் ஆகிட்டோம்னாக்கா இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், இன்கம் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த கம்பெனி எப்படி நமக்கு இந்த வந்து இன்கம் தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ சாதாரண வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்ட், இந்த மாதிரி பேஸ்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இதை பேஸ்ட் தயாரித்து அவங்க சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த பேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா அவர் சுற்றி இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க, அவர் சுற்றி இருக்கிற ஹோல்சேலருக்கு இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவார். ஓகேங்களா, அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா அவர் சுற்றி இருக்கிற ரீட்டைலர்கிட்ட இந்த பேஸ்ட்டை வந்து கொடுப்பார். அந்த ரீட்டைலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து இந்த பொருளை வந்து கொடுப்பார். ஓகேங்களா, இப்போ இந்த கஸ்டமர் வந்து சப்போஸ் ஒரு 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு பேஸ்ட் வாங்குறதா வச்சுக்கோங்க. இவர் வந்து எங்கே வாங்கிட்டு வந்தார், கஸ்டமர் ரீட்டைலர் வாங்கிட்டு வந்தார், அது வந்து இங்கே ஒரு 8 ரூபா இருக்கு, 2 ரூபா ப்ராஃபிட் வச்சு கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த ரீட்டைலர் வந்து எங்கே வாங்கிட்டு வந்தார், ஹோல்சேலர் வாங்கிட்டு வந்தார், அங்கே இதோட ரேட் வந்து ஒரு 7 ரூபா இருக்கும். அவர் ஒரு ரூபா ப்ராஃபிட் வச்சு தான் ஹோல்சேலர் ரீட்டைலர் கொடுத்துருப்பாரு. இந்த ஹோல்சேலர் எங்கே வாங்கிட்டு வந்தார், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு வந்தார், அங்கே இதோட ரேட் வந்து ஒரு 6 ரூபா இருக்கும். அவர் ஒரு ரூபா ப்ராஃபிட் வச்சு தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிவிலையோ இல்லை நிறைய ஆட் கொடுத்துருப்பாங்க. ஆடில் தான் பெரும்பாலான செலவு நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 2 ரூபா செலவாயிருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ரூபா இருக்கும். ஆனால் நம்ம வாங்குறது விட 10 ரூபா இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற 6 ரூபா இவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேஸ்ட்லையோ ஒரு பவுடர்லையோ அவங்க ஒரு ஒர்க் பண்ணி அந்த இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. நாம இங்கே என்ன பண்ணோம்னாக்கா இது மாதிரியே நாம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு கஸ்டமர் ரீச் பண்ணுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர் ரீச் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சொல்லி அவங்க வந்து ரெகுலர் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த இன்கம் வருது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 10 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு 6 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ 100 ரூபா நம்ம வந்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கே எவ்வளோ 60 ரூபா. 1000 ரூபானாக்கா 600 ரூபா. 10,000 ரூபானாக்கா 6,000 ரூபா. 1 லட்ச ரூபானாக்கா 60,000 ரூபா. 10 லட்ச ரூபானாக்கா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வயசு, ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துல இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே அறியாம நம்ம ஒரு செலவு செஞ்சு அந்த செலவு மூலியமா வேற ஒருத்தருக்கு வருமானம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அதே செலவு மூலியமா நம்ம வருமானத்தை வந்து பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான் இந்த பிசினஸோட சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா, வேற எதுவுமே இங்க வந்து சீக்ரெட்டே இல்லை.
ஓகேங்களா? இப்போ இந்த பிசினஸ் வந்து எந்த மாதிரியான ஆட்கள் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. இந்த பிசினஸ் வந்து சாதாரணமா வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் வந்து புரியறதில்ல. ஓகேங்களா? இங்க பாருங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேங்களா? இவர் பாருங்க ஃபார்மர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் பண்றாரு. ஓகேங்களா? இவர் ஒரு என்ஜினியர். அதுக்கப்புறம் பாருங்க இவர் ஒரு சிவில் இன்ஜினியர், ஹோம் மேக்கர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஓகேங்களா? கவர்மெண்ட் டீச்சர் அண்ட் சிவில் இன்ஜினியர். அதுக்கப்புறம் பாருங்க இவர் ஒரு எம்பிஏ ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஃபார்மர், கேஸ் ஸ்டேஷன்ல அட்டன்ட். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர். இங்க பாருங்க ஐடி கன்சல்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்க பேங்கரு, அதாவது அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலில் எல்லா ப்ரொஃபைல் வந்து டீச்சரு. இவங்க பாருங்க கெமிஸ்ட், இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இந்த மாதிரி வந்து எல்லா ஜேர்னலிஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ட்ரெடிஷனல் பிசினஸ் ஓனர், இன்ஜினியர். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரொஃபைல இருந்தும் எல்லா ப்ரொஃபஷனல் எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து பிசினஸ் வந்து பண்றாங்க. நான் காட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி நான் 50,000 இல்லை 5 lakhs அண்ட் அதிகமாக வந்து இன்கம் பண்றவங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க இன்ஜினியர் டென்டிஸ்ட், இவர் டெக்னீஷியன் டீச்சரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு இன்ஜினியரு, டாக்டரு, இன்ஜினியர், ஹோம் மேக்கரு. பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனல் இருந்தும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து யூடியூப்ல வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஸ்பீச், இவங்க எப்படி வந்தாங்க. இவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் இந்த மாதிரி இன்கம் வந்திருக்காங்க. அவங்க செஞ்சிருக்க ஜாபையோ இல்லை பிசினஸையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்களுக்கு டேரக்டாக இந்த பிசினஸ் அப்ளை பண்ணுறாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கெசட்டட் ஆஃபீஸராக இருந்து ஓகேங்களா இந்த பிசினஸ்ல ஒரு 9 வருஷம் இந்த பிசினஸ் பண்ணி வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு ஃபுல் டைம் பிசினஸ் வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அவசியமே இல்லை. இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? இன்ஜினியர், ஹோம் மேக்கர். இப்போ நீங்க பிசினஸ்ல வந்து என்ன இவரை டேரக்டா பார்க்கலாம். ஒரு யூடியூப்ல வந்து இவரோட வீடியோஸ், இவரோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போட்டு சர்ச் பண்ணினாவே வருவாங்க இவங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறையில இருந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இந்த பிசினஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலிங்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏல ஒரு சப்ஜெக்டாக வந்துருச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு இருக்க ஃபியூச்சர்ஸ் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு பிசினஸ் வந்து பண்ண போறாங்க. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தோன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்து ஆள் பிடிச்சா பிசினஸ், ஆள் பிடிக்கிற பிசினஸ் நம்ம ஊர்ல மக்கள் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, பீப்புள் கேச்சிங்னு வாங்க. ஆனால் இந்த பிசினஸ் வந்து எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கம்பெனி ரன் பண்ணுறோம், சில பேர் நம்ம வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? வேலை கொடுக்குறோம். அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணாக்க வேலை செஞ்சால் அவருக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்வோம், இல்லை வந்து சேல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம அங்கே எதுக்கு வந்து அத்தனை பேர் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து தயாரிக்கணும், சேல் பண்ணுறோம். நம்ம சிங்கிளாக முடியாதுங்கிறதுனால தான் அதை செய்கிறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து சிங்கிளாக அவரே கூட ரன் பண்ண முடியும். ஆனால் முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, கஷ்டம். அதனால தான் வந்து சில பேர் வந்து கூட்டு சேர்த்துட்டு அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக முடியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து சில பேர் கூட்டு சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த பிசினஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட் கேள்விப்பட்டிருக்கேன் பெரும்பாலான பேர். அதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது ராபர்ட் கியோசாகி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிசினஸ், அதாவது 21st century பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வர்றது நல்லது. ஓகே, இந்த கம்பெனி தயாரிக்கிற நான் சொன்ன பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பொருட்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான பொருட்கள், அதாவது இந்த பர்சனல் இப்போ ஹெல்த் கேர்னாக்கா இதுதான் இந்த கம்பெனியோட ஃபேக்டரியோட ஃபோட்டோ. இந்த வீடியோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்தியாவில் மதுரையில் நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஃபேக்டரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் இருக்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயா 30 days மணி பேக் கேரண்டியோட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பார்த்து ரெடி பண்ணி தராங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பர்சனல் கேரு, இதெல்லாம் ஹோம் கேரு, ஹெல்த் கேரு, இப்போ இத்தனை வகையான ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துக்கு தேவையான ஒரு பொருள், இத்தனை வகையான பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கேயும் வந்து போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பிடிக்கலனாக்கா 30 days 30% மணி பேக் கேரண்டிக்கு ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணுற அவசியமே இருக்காது, ஏன்னா அப்படி அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து செய்யணும்னா செய்யலாம். இதனோட நம்பரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து செய்யறதுனாலும் செய்யலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த பிசினஸ் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணி பார்த்து வாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் உங்களை சுற்றி எப்படி டர்ன் ஓவர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு எப்படி ஒரு பார்ட்னர் கிரியேட் பண்ணுங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் அந்த பார்ட்னரோட பார்ட்னருக்கு எப்படி இந்த பிசினஸ் வந்து கொண்டு போகிறது, அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இருக்கிறேன்னாக்கா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, இந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ஒரு செக்யூர் இன்கம், ஒரு பாதுகாப்பான இன்கம். கிட்டத்தட்ட 500-600 ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு செலவு பண்ணுறவங்களை கன்வெர்ட் பண்ணுறது மூலியமா ஒரு செக்யூரான சேஃபான இன்கம் வந்து பண்ணலாம். நம்ம ஜாப்ல இருந்தோம்னாக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சேஃபான செக்யூரான இன்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எந்த ஜாபாக இருந்தாலும் சரி. அப்படின்னாக்கா என் டாக்டர்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோ படிச்சுட்டு எம்பிபிஎஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் பெரிய கனவு. ஆனால் அவங்களே இந்த பிசினஸ் வந்து பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க செக்யூரான இன்கம் அவங்க போயிட்டு இருக்க வரைக்கும் தான் அவங்க வந்து அங்கே இன்கம் வரும். அவங்க போகிறது நிறுத்தினாங்கனாக்கா வராது.
ஓகேங்களா? அது மாரி எல்லா ப்ரொஃபஷனல் வந்து இந்த பிசினஸ் வந்து பண்றாங்க. அதனால தெளிவா இத வந்து சீப்பா நெனச்சுட்டு நான் கூட ஆரம்பத்துல சீப்பா நெனச்சு இந்த பிசினஸ் வந்து பண்ணல. அதனால நீங்களும் அது மாரி நெனச்சுக்காதீங்க. ஸ்டடி பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்லாம் முதல்ல மாத்தி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போணுங்கிறத வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவரும் கைட் பண்ணுவாரு. இல்லன்னா என்கிட்ட வந்தீங்கன்னாக்கா நான் கைட் பண்ணி இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ற மூலியமா தான் இந்த பிசினஸ்ல நானும் டெவலப் ஆக முடியுங்கிறது இந்த பிசினஸ் ஃபார்முலாவே அப்படிதான் வச்சிருக்காங்க. வேற ஒரு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் டெவலப் பண்ணாக்கா நம்ம டெவலப் ஆக முடியாது. ஆனா இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த டெவலப் பண்ணும்போது மட்டும் தான் இந்த பிசினஸ் நம்ம டெவலப் ஆக முடியும். இந்த பிசினஸோட ஃபார்முலாவே அப்படிதான் வச்சிருக்காங்க. எந்த சீக்ரெட்டுமே இல்ல. எந்த ஒளிமறைவுமே இல்ல. ஓகேங்களா? இது வேணும்னாக்கா என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. எனக்கு கால் பண்ணிட்டு இல்ல வாட்ஸ்அப் மூலியமா சாட் பண்ணி வாங்க. ஓகே. தேங்க் யூ.